இந்த வீடியோ எதுக்குன்னா, சரி சும்மாவே இருக்குமே, ஏதாவது வீடியோ போடலாமேன்னு தோணுச்சு. சரி நாம் தான் புக்கு படித்து வச்சுருக்கோமே, ஏதோ ஒரு புக் எடுத்து ரிவ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால இந்த புக்கு இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். தண்ணீர் தேசம். சரி ரிவ்யூ பண்ணுறேன்னு முடிவு பண்ணியாச்சு. ரிவ்யூ மட்டும் பண்ணாட்டி கதையும் சொல்லிடுவோம், நரேட் பண்ணலாமே, நமக்கு தான் நரேட் பண்ணுறதுனால பிடிக்குமே அப்படிங்கிறனால இன்றைக்கி தண்ணீர் தேசம் புக்கை ரிவ்யூ பண்ணுறோம், நரேட்டும் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரிவ்யூ முடிச்சிடுவோம். ரிவ்யூ முடிச்சுட்டு யாருக்காவது புக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா போய் படிங்க, இல்லை கதை கேட்க தான் போகிறேன் அப்படின்னா அப்படியே கதையும் கேட்கலாம். ரிவ்யூவாக இந்த புக்கு என்னென்னா, வைரமுத்து இது வந்து தமிழில் ஒரு விஞ்ஞான காவியம்னு கிளைம் பண்ணுறாரு. நிறையா சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் அப்படி தூக்கி விசிறியிருக்காரு. இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த புக்கு கவிதை நடையில் எழுதப்பட்டிருக்கு. சும்மா அப்படி பேராகிராஃபாக எழுதாமல் கவிதையாக எழுத முயற்சி பண்ணியிருக்காரு. ஒரு கதையை கவிதை எழுதியிருக்காரு. இது புதுசாக இருக்குது. நான் படித்ததில் இது புதுசாக இருந்தது. எனக்கு புக்கு படிக்கணுங்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா, படிக்கணுங்கிறது காரணம் இருக்கட்டும், இந்த புக்கை ஏன் ரிவ்யூ பண்ணணும்னு தோணுச்சுன்னா, இந்த போட்டு படம் பார்த்தேன் ரீசெண்டாக. இந்த போட்டு படத்தோட ஐடியாவும் இந்த புக்கோட ஐடியாவும் ஒன்று தான். இது வைரமுத்துக்கு தெரியுமா என்னமோ தெரில. நிறைய என் தலைவனாக இருந்திருக்கணும். இருந்திருந்தால் காப்பிரைட் கிளைம் போட்டு ஒரு வாரம் ட்ரெண்டிங் எழுதிருக்கான். வைரமுத்துக்கு யாரும் சொல்ல போல். ரிவ்யூவாக இந்த புக்கில் பார்த்தா, ஏன் இந்த புக்கை படிக்கணும், இல்லாட்டி இந்த புக்கில் வந்து டேக் அவேவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு காதல் கவிதை புத்தகமாக ஆரம்பிக்குது. அது அப்படியே ஒரு சர்வைவல் த்ரில்லராக மாறுது. அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இன்னொன்று, காதலும் பேசுது, இயற்கையும் பேசுது. இயற்கைன்னு சொன்னோடனே நமக்கெல்லாம் பச்சை கலரில் ஒரு சினாரியோ தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த இயற்கை வெறும் 30% தான் இருக்குது. மீதி 70% ப்ளூ கலரில் இருக்க இயற்கை கடல் தான் இருக்குது. அந்த 70% இயற்கையில் நடக்கிற கதை தான் தண்ணீர் தேசம். டேக்அவேவாக இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, எனக்கு டேக்அவேவாக இந்த புக்கில் இருந்தது, ஒரு விஷயத்த நம்ம சரியா தப்பா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதே வந்து அந்த விஷயத்தை வச்சு மட்டும் இல்லை, அது நடக்கிற சூழலை வச்சு தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த புக்கில் வந்து எனக்கு ஒரு நல்ல டேக்அவேவாக இருந்தது. ஏன்னா இந்த புக்கோட ஹீரோ ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையை நியாயப்படுத்த முயற்சி பண்ணுறான். அந்த கொலை தப்பு இல்லைன்னு சொல்கிறான், அந்த கொலையை நியாயப்படுத்த முயற்சி பண்ணுறான். அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது. அப்புறம் 2 கேரக்டர்ஸ் 2 வெவ்வேறு கொள்கையில் இருக்காங்க. அடுத்தடுத்த வரியில் 2 பேரும் 2 எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக இருக்க ஒரு கொள்கைக்குள்ளே போயிடுறாங்க. அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த புக்கில். வேறு டேக்அவேவாக ஹோப் இருக்குது. கடைசியில் ஏதோ ஒரு நல்லது நடந்துருக்குன்னு நினைக்க வைக்கிற ஒரு ஹோப் இருக்குது. வைரமுத்தோட ரைட்டிங்கில் தண்ணீர் தேசம், கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம் 3மே பெருசாக பேசப்படுற ஒர்க்கு. தண்ணீர் தேசமும் ஒரு ஹோப்பை கொடுக்கும், கள்ளிக்காட்டு இதிகாசம் வேறு மாதிரி ஒரு ஹோப்பு கொடுக்கும். கள்ளிக்காட்டு இதிகாசம் கொடுக்குற ஹோப் எப்படி இருக்குன்னா, இவனை உடையாட அவனுக்கு கஷ்டம் வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரியான ஹோப்பாக இருக்கும். தண்ணீர் தேசம் இவங்களுக்கு நடந்த மாதிரி நமக்கு ஒரு நல்லது நடக்குமே அப்படின்னு கொடுக்குற ஒரு ஹோப்பாக இருக்கும். ரிவ்யூவாக இதுதான். நல்ல புக்கு, நிறைய நல்ல நல்ல கவிதைகள் உள்ளே இருக்குது. எல்லாத்தையுமே கவிதை எழுத முயற்சி பண்ணியிருக்காரு. சில நல்ல கவிதைகளும் உள்ளே இருக்குது. அவ்வளோதான் ரிவ்யூவாக இந்த புக்கு. அவ்வளோதான். நீங்கள் போய் இதுக்கு மேலே படிக்கிற விருப்பம் இருந்தால் படிக்கலாம் இந்த புக்கை. இதுக்கு மேலே நான் இந்த புக்கு நரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். கதை கேட்க ரெடியாடா. கலைவாணன், தமிழ் ரோஜா, இவங்க 2 பேரும் தான் நம்ம கதையோட கதை மாந்தர்கள். தமிழ் ரோஜா, கலைவாணன் 2 பேரும் ராயபுரம் பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கலைவாணன் கேட்குறான் தமிழ் ரோஜாட்ட, இந்த அலை வந்து பூமிகிட்ட ஏதோ சொல்லிட்டு போகுது, ஆனால் அந்த பூமிக்கு தான் என்ன சொல்கிறான்னு தெரிய மாட்டேங்குது பார்த்தியா அப்படின்னு. தமிழ் ரோஜாவுக்கு என்னடா நாம் இருக்கோம், நம்ம லவ்வர் இருக்கோம் பக்கத்தில், ஆனால் இவன் என்னடா கடலை பற்றியே பேசிகிட்டு இருக்கான்ட்டு, நீ என்ன கடல் பைத்தியமா அப்படின்னு கேட்குறான். கடல் பைத்தியம் இல்லை, கடல் காதலன் அப்படிங்கிறான். அவனுக்கு கடல் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. கடல் என்ன இருக்குது, ஏன் கடல் அவ்வளோ நல்லா இருக்குன்னு. இவளுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக தண்ணியை பார்த்தாலே ஒரு பயம், தண்ணி பார்த்தா தண்ணியில் கண்டோன்னு நம்புறது, அந்த மாதிரியான ஆளாக இருக்கா தமிழ் ரோஜா. நான் கேட்குறேன், வா 2 பேரும் போகலாம், கடலில் போய் கொஞ்சம் நேரம் கால் நினச்சிட்டு வரலான்னு. இல்லை எனக்கு அதெல்லாம் ஆகாது, தண்ணினா எனக்கு பயம், உங்களுக்கு தெரியும் இல்லை, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்குறேன். இல்லை நீ எங்கூட இருந்தீங்கன்னா நெருப்பையே தாண்ட வேண்டிய கட்டாயம்லாம் வரும், நீனா தண்ணிக்கு பயப்படுற அப்படின்னு. நெருப்பையெல்லாம் நான் தாண்டிடுவேன், ஆனால் தண்ணினா தான் எனக்கு பயம் அப்படிங்கிறான். அப்புறம் அவளை கட்டாயப்படுத்தி தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறான் கலைவாணன்.
போனால் அவள் தண்ணிக்குள்ளே போனோடனே ஒரு மாதிரி பதட்டம் அடைஞ்சு மயக்கம் வந்துட்டு அவளுக்கு. அவளை கொண்டே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. நர்ஸ் வந்து சொல்கிறா, ஓகே இப்போ நார்மலாக தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்கள பயப்படாமல் பார்த்துக்குங்க, எல்லாம் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அவங்க அப்பா வர்றாரு, தமிழ் ரோஜாவோட அப்பா அகத்தியர் வர்றாரு. அவர் வந்து சொல்கிறாரு, அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி தண்ணினா பயம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு டூர் போனப்போ போட்டிங் போனாங்க, அப்போ ஒருத்தி மட்டும்தான் உயிரோட திரும்பி வந்தா, அவங்க கூட வந்தவங்களாம் இறந்துட்டாங்க, அதுலேருந்து அவளுக்கு தண்ணினா ஒரு பயம் அப்படிங்கிறாங்க. இவர் யார், அகத்தியர் யாருன்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் மேக்னெட், ஒரு பெரிய ஆள். அவருக்கு இருக்க ஒரே ஒரு பொண்ணு, எனக்கு இருக்க ஒரே ஒரு பொண்ணு, அவளே நீங்கள் வந்து இப்படி இலக்க வச்சிடாதீங்க என்னைய அப்படின்னு சொல்கிறான். என்னோட முழு அன்பு அவள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறேன். அதுக்கு கலைவாணன் அது எப்படி ஒரே ஒரு பிள்ளைனா 100% அன்பு, ரெண்டு பிள்ளையாக இருந்தால் 50-50% பிரித்து கொடுப்பீங்களா, இந்த கணக்கெல்லாம் தப்பு அப்படிங்கிறான். இல்லை ரொம்ப மென்மையானவள் அப்படிங்கிறான் அவன். அகத்தியர் சொல்கிறாரு, இதுதான் அப்பாக்கள் பண்ணுற பெரிய தப்பு, மென்மையை பெண்களுக்கு கற்று தர்றீங்க, ஏன் மென்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைங்கன்னு ஒரு வாதம் போயிட்டுருக்கு அவங்களுக்குள்ள. அப்போ கலைவாணன் சொல்கிறான், செருப்பு கடித்து செத்து போகும் தேகங்கள் வளர்த்து விட்டோம், தந்தி வந்தால் இறந்து போகும் இதயங்கள் வளர்த்து விட்டோம், தேகங்கள் வன்மை செய்து இதயம் செம்மை செய்யும் பயிற்சி இல்லைங்க. சில இடங்களில் நல்ல நல்ல கவிதைகள் நல்ல நல்ல வரி இருக்குது, அதை நான் அப்படியே படித்து காட்டுறேன். ஏன்னா அவர் எழுதியிருக்காரு, நாம் அப்படியெல்லாம் நரேட் பண்ண முடியாது, நரேட் பண்ணால் அந்த ஃபீல் இருக்காது. அப்போது ஒரு சத்தம் கேட்குது, என்னை விட்டுருங்க அப்படின்னு. பார்த்தா தமிழ் ரோஜா ரூம்லேருந்து கேட்குது. 2 பேரும் பதறடிச்சு அங்கே ஓடுறாங்க. இல்லை நீங்கள் எங்களை நேசிக்கவே இல்லை நீ உண்மையாக நேசிக்கவே இல்லைன்னா அவர் மயக்கத்தில் உளறான். இதை பார்த்த கலைவாணன் அப்செட் ஆகிறான். இவளுக்காக வந்து ஒரு லெட்டர் எழுதுறான். இவ்வளோ நாள் வந்து நான் உனக்கு லெட்டர் எழுதுனதில்லை, ஏன்னா அது வந்து தூரத்தின் வெளிப்பாடு தான் லெட்டர், மனதளவில் தூரமாக இருக்குமோன்னு தோணுது. இந்த லெட்டரை படிச்சுட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறான். அந்த லெட்டரை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, உன்னை காதலிக்க தொடங்கிய பிறகு ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் நான் முட்டாளாக இருக்கிறேன் என்பதன் மொத்த தொகுப்பு. நான் உன்னை நேசிக்கவில்லையே என்று நீ உணர்வுகள் உறங்கும்போது நீ உச்சரித்தாய். என் காதலின் எடை என்ன என்பதை மில்லிகிராம் சுத்தமாய் சொல்லிவிட முடியாது. கத்தியால் கைகீறி ரத்தம் காட்டவும் மாட்டேன், நேசம் காட்ட அனுமான் போல் நெஞ்சை கிழிக்கவும் மாட்டேன். பின் அடையாளம் எது என்பாய். என் வானத்தில் சூரியன் அஸ்தமாகவில்லையே, அதுதான் அடையாளம். எந்த புதுப்பேனா வாங்கினாலும் என் பெயர் எழுதி பார்ப்பதை மறந்து அனிச்சை செயலாய் உன் பெயர் எழுதி பார்க்கிறேனே, அதுதான் அடையாளம். கவிதைகள் அடையாளம், என் கண்ணீர் அடையாளம். ஒரு நாள் என் அறையில் நீ தவறவிட்ட உன் பூ போட்ட கைக்குட்டை என் பூஜை பொருள் அப்படின்னு ஒரு பெரிய லெட்டர் எழுதுறான். அந்த லெட்டரோட எண்டில் நீ என்னை நம்பினேன்னா நீ எனக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறான். இவன் போயிட்டு இவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான். ஒரு எழுத்தாளராக இருக்கான், ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கான். அதுக்கு ஒரு பதட்டமாக இருக்குது, ஃபோன் வருமா வராதான்னு. கடைசியாக அந்த ஃபோன் வருது, எடுத்து பேசுகிறான். மறுபடியும் 2 பேரும் ராயபுரம் பீச்சில் சந்திக்கிறாங்க. அப்போ கலைவாணன் சத்தியம் கேட்குறான், நான் உன்னை காதலிக்கிறேன்னு நம்பவில்லை, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. அவளும் சத்தியம் பண்ணி தர்றான். அப்புறம் அவள் கேட்குறா, நீங்கள் ஏன் மெரினா கூட்டிகிட்டு போகிறதில்ல, இங்கேயே கூட்டிகிட்டு வரீங்க. மெரினா வந்து திருமணத்தின் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க போகிற இடம் அப்படிங்கிறான் கலைவாணன். அப்போ சாந்தும் அது காதல் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க போகிற இடங்கிறான் கலைவாணன். உனக்கு பிடிச்ச செய்தி ஒன்று பிடிக்காத செய்தி ஒன்று சொல்லிட்டா தமிழ் ரோஜான்னு கலைவாணன் கேட்குறான். என்ன செய்தி அப்படின்னு தமிழ் ரோஜா கேட்டோன்னே, உன்னோட எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்ச உடனே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறான். பிடிக்காத செய்தின்னு கேட்குறேன், நம்மளோட ஃபஸ்ட் நைட்டே கடலுக்குள்ள தான் நடக்க போகுது அப்படிங்கிறேன். இதை கேட்டு ஐயோ என்னை கொலனையும் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. தூரத்தில் ஒரு படகு வருது. அந்த படகுல இருக்கிறது யாரோ கலைவாணன் தெரிஞ்ச ஆள் மாதிரி தெரியுது. படகு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் வந்துன்னு அது பேனாக்காரரே அப்படின்னு படகுலேருந்து ஒருத்தன் கூப்பிட்டோன்னே இது நமக்கு தெரிஞ்சவங்க தான், சரி தமிழ் ரோஜாவையும் கூட்டிகிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றான் கலைவாணன். கடலுக்குள்ளே போகலான்னு சொல்கிறான். இவன் வேண்டான்னு சொல்கிறான். ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனால் கண்ணை மூடி படகுல உட்காந்துருக்கா. ஃபஸ்ட் டைம் ஜெட்லேக் மாதிரி அவளுக்கு அந்த கடலுக்குள்ளே போகிறது வந்து அவளுக்கு ஒரு பயமாக இருக்குது. போட்டில் ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுல இருக்க ஒருத்தன் சொல்கிறான். இந்த படகுல இருக்கவங்க யாருன்னா பாண்டி, பரதன், சலீம், எசக்கி 4 பேரும் படகுல மீன் பிடிக்க போகிறாங்க. அவங்களோட இவங்க 2 பேரும் சேர்ந்து கடலுக்குள்ளே சுற்றி பார்க்கலான்னு போகிறாங்க.
அவளுக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது, தண்ணிக்குள்ளே வர்றதே அவளுக்கு ரொம்ப அன்னீசியாகவும் இருக்குது. இது எப்படியா சரி பண்ணணும்னு சொல்லி கலைவாணன் அவள்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வர்றான். அப்போ திடீர்னு ஒரு பெரிய அலை வந்து போட்டில் மோதுனே தண்ணி எல்லாம் தமிழ் ரோஜா மேலே பட்டுருது. அவள் அதுக்கு ரொம்ப பயந்துட்டு என்னை கொண்டு எப்படியே விட்டுருங்க, எப்படியே என்னை கொண்டு கரையில் விட்டுருங்கன்னு சொல்கிறான். பாண்டி சொல்கிறான், மீனே கிடைக்கலன்னு பரவாயில்ல, நான் உங்களை கொண்டே கண்டிப்பாக விட்டுறேன் அப்படிங்கிறான். போகிறதுக்குள்ளே போட்டு கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தமிழ் ரோஜா மறுபடியும் கேட்குறான். இல்லை பரதன் அதெல்லாம் ஆகாது, அப்படியே ஆனாலும் நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தா உங்களை காப்பாற்றிடுவோம் அப்படிங்கிறாங்க. பேசிகிட்டு இருக்க அவளுக்கு வாந்தி வந்துடுது. வாந்தி எடுத்துற ஃபஸ்ட் டைம் போட்டில் வரவங்களுக்கு இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எசைக்கு என்ன பண்ணுறான், டீயும் தண்ணியும் கொண்டாந்து கொடுக்குறான். குடிச்சிட்டு அவள் கலைவாணனுக்கு மட்டும் புரிகிற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். சிரிச்சோன்னே சரி மீன் பிடிக்க உத்தரவு கிடச்சிருச்சு, அவள் இப்பயே கடைக்கு போகணுங்கிற எண்ணத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலைவாணன் பாண்டிகிட்டு சொல்கிறான். பாண்டியும் எல்லாத்துட்டையும் ஆர்டர் போடுறான். பாண்டி தான் அந்த ஷிப்பு கேப்டன் மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுறான். சீக்கிரம் இறக்குங்க, ஆழம் பாருங்கள், ஆழம் பார்க்குற கறி வச்சு ஆழம் பாருங்கள், எவ்வளோ தூரம் இறங்குன்னு பாருங்கன்னா பார்த்தா 25 மீட்டர் ஆழம் இருக்குது அந்த இடத்துல. சரி மீன் பிடிக்க வலையை வீசுங்கன்னு வலையை வீசுகிறாங்க. வலையை வீசிட்டு அப்போ கலைவனன் தமிழ் ரோஜாட்ட சொல்கிறான், இதுதான் மீனவர்களோட வாழ்க்கை, கரைக்கு திரும்பினா மீன் அவங்களுக்கு இரையாகும், கரைக்கு திரும்பலைன்னா மீனவர்கள் மீனுக்கு இரையாயிருவாங்க, எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை பார்த்தியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சரி மீன் கிடச்சிச்சு இல்லையான்னு பார்க்கலான்னு வலையை மேலே எடுத்து பார்க்குறாங்க. மீன் எதுவும் மாட்டல, எல்லாம் சின்ன சின்ன மீனாக இருக்குது. பாண்டி சொல்கிறான், சரி நம்ம திரும்பி இந்த கூட மீன் பிடிச்சிக்கலாம், முதல்ல இவங்க ரெண்டுத்தையும் கூடயே நம்ம கரையில் விட்டு வந்துடலாம் அப்படிங்கிறான். தமிழ் ரோஜ் என்னங்கிறா, இல்லை எங்களுக்காக நீங்கள் இன்னொரு தடவை வந்துட்டு போயிட்டு இருந்தால் உங்களுக்கு அது டீசல் விரயம் தானே, அதனால் இருந்து பிடிச்சிட்டே போகலாம் அப்படிங்கிறான். அப்புறம் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகலாம்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் போனால் மீன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி போய் பிடிச்சிட்டே போயிடலான்ட்டு போகிறாங்க. அங்கே போய் ஆழம் பார்த்தா 40 மீட்டர் ஆழம் இருக்குது. கலைவனன் கேட்குறான், இங்கேயாவது மீன் கிடைக்குமான்னு. பாண்டி கண்டிப்பாக கிடைச்சிருக்கிறான். எப்படி கிடைக்குன்னு சொல்கிறீங்கன்னு. போன தடவை போட்டால் பாறையில் போய் மாட்டுச்சு ஆழம் பார்க்குற கருவி, இந்த தடவை சகதி இருக்குது, சகதி இருந்தால் கண்டிப்பாக மீன் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி மீன் கிடச்சிரும் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே போட்டில் இருந்த டைமிங் பிளேட், அதாவது டீசல் போகிற ஒரு டீசல் இன்ஜினுக்கு கொடுக்க ஒரு சின்ன மிஷின் பிரச்சனை வந்தது. இவளுக்கு ஒரே பதட்டம். தமிழ் ரோஜாக்கு ஐயோ நம்ம கடலுக்கு வந்தது தப்பாக போச்சு, இது படகு இல்லை என்னோடய கல்லறையாட்டிருக்கு, கொல்றதுக்காக இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, நான் இறந்துருவேனா, இங்கே தண்ணிக்குள்ளே இறந்துருவேனாட்டிருக்கே அப்படின்னு பதறான். அப்புறம் பாண்டி சொல்கிறான், இல்லை அது ஒரு சின்ன பிரச்சனை தான், பரதனுக்கு அதை எப்படி மாத்திரன்னு தெரியும், மாற்றிடுவான்னு அவன் போயிட்டு மாற்ற போகிறான். எனக்கு பசிக்குதுன்னு தமிழ் ரோஜா கேட்குறான். சலீம் போய் சாப்பாடு எடுத்து வர்றான். சாப்பாடு கொண்டு வந்தால் மீன் போட்டு கொண்டு வர்றான் தட்டில். அவள் பார்த்தோன்னே தயவு செய்து இப்படிலாம் டார்ச்சர் பண்ணாதீங்க, நான் மீன்லாம் சாப்பிட மாட்டேன், நான்வெஜ்ஜே சாப்பிட்றதில்ல, நான் வெஜிடேரியனுங்கிறான். அப்புறம் சலீம் வந்துட்டு சரி அப்படின்னு போய் ரசம் மட்டும் ஊற்றி கொண்டு வர்றான். கலைவாணனும் கூட உட்காந்துருக்கான், சாப்பிட்டுட்டு இருக்கா தமிழ் ரோஜா. அப்போ உள்ளேருந்து பாண்டி ஒரு சவுண்டு கொடுக்குறான் கிச்சன்லேருந்து, ஏண்டா சலீம் இந்த மீன் குழம்புல போட்ட கரண்டியை ரசத்தில் போடாமல் உன்னால் பரிமாறவே முடியாது. உடனே தட்டை தூக்கி தமிழ் ராஜா கடலில் வீசிக்கிறான். சாப்பிடாம மொழி பட்னியாகவே இருக்கான். அவன் டைமிங் பிளேட் மாற்றிட்டாங்க, எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு எலி ஒன்று ஓடுது. அதை சலீம் ஊற்று பார்த்துக்கிட்டே இருக்கான். நீ எப்படி எங்கள் படகுக்குள்ளே வந்த, இது உன்னை பிடிக்கிற பாருன்னு போகிறான். அதுக்குள்ளே அந்த எலி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்குது. அவனால் அதை கரெக்டாக எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல, விட்டுறான். இவங்க சாப்பிடும்போது கலைவாணனும் தமிழ் ரோஜாவும் சாப்பிட்லையே அப்படின்னு இவங்களுக்கு தோணுது. ஏன் சாப்பிட்லன்னா நம்ம பாத்திரம் சுத்தமாக இல்லை, அதனால இவங்க சாப்பிட்லையோன்னு ஒரு எண்ணம் வருது. அதனால சலீம் இவங்க ரெண்டுத்துக்கும் பாத்திரத்தை கழுவி மோடி புதுசாக சமைச்சு கொண்டு வந்து தர்றான். எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பாண்டி வந்து சலீம் காதில் சொல்கிறான், இன்ஜின் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு. தமிழ் ரோஜா இதே சரி பண்ணிடுறீங்களா, நம்ம சீக்கிரம் போயிடலாம்ல அப்படின்னு கேட்குறா. இல்லை இதை சரி பண்ண முடியாது, இன்ஜின் ஏற்கனவே பழைய போட்டுது, இன்ஜின்லாம் இப்போ சரி பண்ண முடியாது, வேறு யாராவது நம்மளை காப்பாற்றினா தான் விழுந்துக்கிறாங்க. தமிழ் ரோஜாவுக்கு மயக்கம் வந்தது, மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் கரைக்கு அப்படின்னு கலைவாணன் கேட்குறான். ஒரு 45 கிலோமீட்டராவது இருக்கும். சரி நம்ம கரைக்கு போகிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்குறான். இந்த வழியாக போகிற படகு ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம போகலாம், இல்லைன்னா நம்ம கரையிலேருந்து யாராவது தேடி வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகணும், அப்படி போனால் தான் உண்டுங்கிறான் பாண்டி. மறுபடியும் பசிக்குதுன்னு தமிழ் ரோஜா கேட்குறா. இருக்கிற சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சலீம் வர்றான். சலீம் வந்துட்டு கலைவாணன் கேட்குறான், உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு. ஏன் சலீம் இப்படி கேட்குறீங்க கலைவாணன் கேட்டதுக்கு, பாண்டியும் பரதம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கானுங்க, 45 கிலோமீட்டர்னால் ஒரு 4 நாள் நீச்சி கிடந்துட முடியாதான்னு பேசிகிட்டு இருக்காங்க, அதுதான் கேட்குறேன் அப்படிங்கிறான். பரதனும் பாண்டியும் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கானுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு நம்ம இங்கேயே சாக போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ ஃபீல் பண்ண தேவையில்லை, எப்படியோ ஒரு நல்லது நடக்கும், வர்றவங்க யாராவது பார்த்தாங்கன்னா போதும் அப்படின்னு. சரி கொடி கட்டலாம் அப்படிங்கிறாங்க. கொடி ஒரு லுங்கியை கழட்டி
கொடியை மேலே பறக்க விட்றாங்க. கலைவாணன் பார்த்துட்டு இந்த கொடி மட்டும் போதாது, நம்ம தேசிய கொடி ஏற்றிடலாம், இந்தியன் ஃப்ளாக் ஏற்றிடலான்னு சொல்கிறான். அது சரின்னு சொல்லிட்டு இந்தியன் ஃப்ளாக் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் ரோஜாவும் கலைவாணனும். இப்போ கலைவாணன் காட்டுறான், கீழே பார்த்தியா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது அப்படின்னு காட்டுறான். உள்ளே போய் பார்த்தா ஐஸ் பொட்டி இருக்குது, 2 ட்ரம்மில் தண்ணி இருக்குது. இது என்னது இப்போ இருக்குன்னு, இல்லை இதுலாம் வந்து மீனை போட்டு பதப்படுத்தி கொண்டு போவாங்க, அதுக்காக இருக்கிற இடம் அப்படிங்கிறா. தமிழ் ரோஜா வந்துட்டு சரி நீங்கள் மேலே வெயிட் பண்ணுங்க நான் வர்றேன் அப்படிங்கிறா. கலைவாணனுக்கு புரியல. சரி ஏதாவது பர்சனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு மேலே வந்துடுறான். தமிழ் ரோஜா கொஞ்சம் நேரம் கழிச்சு பின்னாடியே வர்றா. நீட்டாக குளிச்சுட்டு சூப்பராக வர்றா. சலீம் பதறான். எப்படி குளிச்சின்னு கலைவாணன் கேட்குறான். அதான் கீழே 2 வீப்பாய் தண்ணி இருந்தது அப்படின்னு. அட பாவி இப்படி பண்ணிட்டியேடி, அது தாண்டி நம்ம குடிக்க வச்சுருந்த தண்ணி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே தமிழ் ரோஜா அழுன்னு அழுகிறா. சொல்லின் அர்த்தம் தீர்மானிப்பது சொல்லல்ல இடம், ஒரே ஒரு முத்தம் கொடு. இந்த தொடருக்கு கட்டில் பொருள் வேறு, தொட்டிலில் பொருள் வேறு, பாடையில் பொருள் வேறு. குளித்தல் என்பது ஒரு செயல்தான், அதற்கு கரையில் பொருள் வேறு, நின்று போன களத்தில் பொருள் வேறு. குளித்தல் என்பது அங்கே சுகாதாரம், இங்கே துரோகம். எல்லாத்துக்கும் ஒரு பரபரப்பு வந்துடுது. ஐயோ நம்ம குடிக்க வச்சிருந்த கடைசியில் இருந்த தண்ணியை அவள் குளிச்சுட்டு வந்துட்டா, மீதி எவ்வளோ தண்ணி தான் இருக்குதுன்னு செக் பண்ணணும் அப்படின்னோடனே வேகமாக போய் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. எவ்வளோ சாப்பாடு இருக்குது, எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. அவள் குளித்தது போக ஒரு 80 லிட்டர் தண்ணி இருக்குது, 3 நாளைக்கான சாப்பாடு இருக்குது, அப்புறம் டீசல் இருக்குது அப்படிங்கிறான். சரி டீசல் இருக்குது, அதை தவிர வருது இல்லை அப்படிங்கிறான். இல்லை நம்மள்கிட்ட ஹோப் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, இந்த கப்பல் நிறையா கண்டிப்பாக கரபேஷன் தரல வச்சு அப்படிங்கிறான். கலைவாணன் சொல்கிறான், இனிமேல் வந்து எல்லாத்துக்கும் அளவு சாப்பாடு தான், ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் எல்லோரும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறான். அந்த ஒரு வேளை சாப்பாடு எல்லாம் உட்காடுறாங்க. அப்போ சலீம் வந்துட்டு எல்லா சாப்பாட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். பசியில் இருந்தனால எல்லாம் டக்குன்னு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொடுத்துறாங்க. சலீம் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வேகமாக கிச்சனுக்குள்ளே ஓடுறான். ஓடி போய் அங்கே சாப்பாட்டை வச்சுட்டு வர்றான். சலீம் எங்கே போயிட்டு வந்தான் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் அந்த எலிக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்தேன், எலி நம்மளுக்குள்ள ஒரு ஜீவன் தானே, நாம் வாய் விட்டு கேட்குறோம் அதனால கேட்க முடியாதுன்னு வச்சுட்டு வந்து சாப்பாடு எப்போ இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போது சாப்பாட்டில் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறான் கலைவாணன். சொன்னோடனே பாண்டி வந்துட்டு சாப்பிட்றதே பிச்சை சாப்பாடு, அதில் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறது உங்கள் தப்பு அப்படிங்கிறான். கலைவாணன் வந்துட்டு எங்களுக்குள்ளேயும் தமிழ் ரத்தம் தான் ஓடுது, எங்களுக்கும் மான மரியாதையில் இருக்குது, இது இப்படிலாம் பேசினீங்கன்னா எங்களால் பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறான். வந்துட்டு ஆமாம்மா நீங்கள் வந்ததுலேருந்து தான் அந்த கப்பல் ஓடாமல் நின்று போச்சு, நீங்கள் தான் அதுக்கு காரணம், உங்களை எப்போ எதிரமோ அது இருந்து கப்பல் எப்படி ஆச்சு அப்படிங்கிறான். இப்படிலாம் பேசினீங்கன்னா தண்ணியிலேயே குதிச்சிருவேன் அப்படின்னு கலைவாணன் சொல்கிறான். நீ என்ன குதிக்கிறது, நாங்களும் உன்னை தள்ளி விடுறோம் பாருன்னு எல்லாம் சேர்ந்து. தமிழ் ரோஜா பதறா, யாராவது காப்பாற்றுங்கன்னு கத்துறான். அப்புறம் அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலைவாணன் தண்ணிக்குள்ளே முழுகிறப்ப தமிழ் ரோஜானால சும்மா இருக்க முடியும். தண்ணிக்குள்ளே அவளும் குதிச்சிட்றான். குளிச்சதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து கலைவாணனையும் தமிழ் ரோஜாவையும் தண்ணியிலேருந்து மேலே எடுத்துட்டு தமிழ் ரோஜா மறுபடியும் மயக்கத்தில் இருக்கா. அவளை எழுப்புறாங்க. எழுப்பிட்டு தமிழ் ரோஜா, நாங்கள் இவ்வளோ நேரம் பண்ணது ட்ராமா, உங்களோட தண்ணீர் பயத்தை போக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுன்னு சொல்கிறாங்க. தமிழ் ரோஜா ஆமாம் என்னை அறியாமல் நான் தண்ணிக்குள்ள எப்படி குதிச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 4வது நாள் எசக்கி வந்து சண்டை போட்டுருக்கான் சலீம்கிட்ட. என்ன நீ கொடுக்குற குழம்பு பத்தவே மாட்டேங்குது, இந்த குழம்பு வச்சு எப்படி நான் சாப்பிட்றதுன்னு எசக்கி சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ எங்கள் எல்லாத்துக்கும் புரிய வருது, சாப்பாடும் கிட்டத்தட்ட காலியாச்சு போல் அப்படின்னு. போய் சாப்பாடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறாங்க. 1/2 கிலோ இருக்குது, தண்ணீர் ஒரு 20 லிட்டர் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி இந்த 1/2 லிட்டர் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம், அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் எல்லோரும் குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. எல்லோரும் இதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே தண்ணி ஊற்றி வச்சிடுறாங்க. நைட் ஆகுது. யாரோ ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு அந்த சாப்பாடு வச்சுருக்க பானை பக்கத்தில் போகிறாங்க. கையை உள்ளிட்டு அந்த சாப்பாடை எடுக்கிறாங்க. அப்போ திருட்டு நாயின்னு பின்னாடி இருந்து ஒரு கை வந்து அவனை அடிக்குது. எல்லாரும் எந்திரிச்சு வந்து பார்த்தா போய் சாப்பாட்டை எடுத்தது சலீமு, அடித்தது எசக்கி. எல்லோரும் அதில் இருக்க தண்ணி மட்டும் தான் குடிக்கணும்னு சொன்னோம், நீ ஏன்டா அதுலேருந்து சாப்பாடு எடுத்த அப்படின்னு எசக்கி சலீம் கேட்குறான். எல்லாத்துக்கும் அதே கோவம் இருக்குது. சலீம் சொல்கிறான், நான் எனக்காக ஒன்றும் எடுக்கலை, நான் எலிக்காக எடுத்தேன் அப்படின்னு. இது எப்போ நாங்கள் நம்புறது அப்படின்னு கேட்குறான் எசக்கி. எல்லாத்துக்கும் இந்த கேள்வி இருக்குது. அது சலீம் நீ பண்ண தப்பு தான் அப்படின்னு எல்லாரும் சொல்ல வர்றாங்க. வேணா நீங்கள் எல்லாருமே சாப்பாடு வைங்க, அந்த எலி யாரோட சாப்பாடை சாப்பிடுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறான் சலீம். எல்லாருமே ஆளுக்கு கொஞ்சம் சாப்பாடு வைக்கிறாங்க. ஆனால் அது வந்து சலீம் வச்ச சாப்பாடு தான் சாப்பிட்டு போகுது. ஐயோ இவ்வளோ நல்லவனை போய் எல்லோரும் சேர்ந்து சந்தேகப்பட்டோமேனு ஒரு கில்ட்டில் மறுபடியும் போய் எல்லாம் சரி அப்படின்னு படுத்து தூங்கிடுறாங்க. எல்லோரும் போய் தூங்க போனவங்க அந்த பானையை மூடி வைக்காமலே போயிட்டாங்க. அதுக்குள்ளே கரப்பாம்பூச்சி விழுந்து இருந்த சாப்பாடு வீணாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. போய் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க. ரொம்ப கம்மியான தண்ணி தான் இருக்குது. 6க்கு 1/2 டம்ளர் தண்ணி தான் இருக்குது. ஆளுக்கு அந்த 1/2 டம்ளர் குடிச்சிட்டு எல்லோரும் போய் தூங்கலான்னு தூங்க போகிறாங்க. அப்போ தமிழ் ரோஜா கலைவாணன்கிட்ட கேட்குறா, நாளைக்கு என்னோடய பிறந்த நாள், நீங்கள் எனக்கு என்ன கிஃப்ட்டு தர போகிறீங்க அப்படின்னு. நாளைக்கு நீ கண் முழிச்சு பாரு அப்போ தெரியும் அப்படிங்கிறா. அதே மாதிரி காலையில் தமிழ் ரோஜாவை கலைவாணன் எழுப்புறான். எழுப்பிட்டு
நேற்று நைட்டு அவனுக்குன்னு கொடுத்துருந்தா அந்த 1/2 டம்ளர் தண்ணியை தமிழ் ரோஜாவுக்கு தர்றான் கலைவாணன். அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டு கலைவாணனை கட்டி பிடிக்கிறா. அந்த 1/2 டம்ளர் தண்ணியும் கீழே ஊற்றிடுது. 9 நாள் அப்படியே சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்துக்கிட்டு வர்றாங்க. அகத்தியருக்கு சந்தேகம், எங்கே தமிழ் ரோஜா இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயா போவாங்க, போனாங்கனாலும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவாங்களே, இவ்வளோ நாளாக இருக்க மாட்டாங்களே, வெளியே போனாங்கன்னு சொல்லாமல் கூட போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தேகம் வருது. போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இந்த மாதிரி என் பொண்ணை காணா அப்படின்ட்டு. அவன் பிஸ்னஸ் மேக்னெட், அவனுக்கு நிறைய பேர் தெரியுங்கிறனால ரொம்ப ஈஸியாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்புறம் இவங்க எந்திரிச்சு பார்க்குறாங்க, கடலில் இருக்கவங்க எந்திரிச்சு பார்க்குறாங்க, தூரத்தில் மேக கூட்டம்லாம் தெரியுது. அந்த மேகத்துக்கு அடியில் போயிட்டா போதும், மேகத்துலேருந்து மழை பெஞ்சால் அந்த தண்ணி நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஆனால் அந்த மேகம் வேறு இடத்துல இருக்குது, போட்டு வேறு இடத்துல நின்றுருக்கு. அது எப்படி அங்கே கொண்டு வரும்னு தெரில. கலைவாணன் சொல்கிறேன், நம்ம வேணால் பாய்மரம் கட்டலாமா இந்த போட்டில் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அங்கே இருக்க துணியெல்லாம் வச்சு ஒரு பாய்மரம் கட்டுறாங்க. அப்படியே பக்கத்தில் போயிட்டு இருக்கு. அங்கே மேகத்துலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இவங்க கிட்டத்தட்ட பக்கத்தில் போயிட்டாங்க. காற்றோட வேகத்தில் பாய்மரம் கண்டு தண்ணியில் விழுந்துருது. மேகத்துக்கு அடியில் போகிறாங்க. மேகத்துக்கு அடியில் போகும்போது அங்கே மழை பெய்யும் நின்றுது. அந்த ஏற்பாடும் தோல்வி அடைஞ்சிருக்கு. கரப்பா விழுந்த சாப்பாட்டை நாம் தானே சாப்பிட முடியாது, எலி சாப்பிடுன்னு சொல்லிட்டு எலி கொண்டே வைக்கிறான். சளி வச்சா எலி அந்த கரப்பா விழுந்த சாப்பாட்டை சாப்பிட மாட்டேங்குது. இது தன்மானம் உள்ள எலி போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுறாங்க. அடுத்த நாள் அமாவாசை. அமாவாசை கடல் சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை பார்த்து எல்லாத்துக்கும் பயம் வருது. இதில் பூச்சியெல்லாம் கடலில் சின்ன சின்ன பூச்சிகள் நிறையா பறக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு கடல் பெய்ன்னு அங்கே இருக்கவங்களாம் பயந்துக்கிறாங்க. கலைவாணன் இல்லை அது கடல் பெய்யில் அது பூச்சின்னு சொல்லி எல்லாத்துக்கும் புரிய வச்சு தூங்கிடுறான். அப்போ என்றைக்கும் வாங்கி போட்ட ஒரு சாக்லேட்டு கலைவாணன் பாக்கெட்டில் இருக்குது. அதை எடுத்து இதை 6 பங்காக பிரித்து நம்ம எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சாக்லேட்டை பண்ணுறான். சலீம் இல்லை அது 7 பங்காக வைக்கணும், எலிக்கு ஒரு பீஸ் வேணும்னு கேட்குறான். இதை 7 பங்காலாம் வெட்ட முடியுது, 6 பங்காக வெட்டுறதே கஷ்டம், வேணா 6 பங்காக வெட்டலாம், 7ஆல் வெட்ட முடியாதுங்கிறான். சரி நீங்கள் யாராவது வெட்டுங்க, என்னோடய பங்கை நான் எலி கொடுத்துட்றேன்னு சலீம் சொல்கிறான். அந்த சாக்லேட்டை வெட்டி அவனோட பங்கை எடுத்துக்கிட்டு சலீம் நேராக அந்த எலியை பார்க்க போகிறான். போயிட்டு சாக்லேட் வச்சுட்டு சிக்னல் கொடுக்குறான். அந்த எலி வெளியே வரல. தேடுறான், அங்கேயும் இங்கேயும் தேடுறான். காலில் எதுவும் முதிப்படுது. பார்த்தா எலியோட தோலும் தலையும் மட்டும் இருக்குது. சலீம் அங்கேயே உட்காந்து அழுகிறான், கத்துறான். யாரா இதை பண்ணுது, யாரா இந்த எலியை கொண்டதுன்னு கத்துறான். எசக்கி நான் தாண்டா கொன்னேன், பசியில் கொண்டு சாப்பிட்டேன் அப்படின்னு உன்னை சொல்கிறேன்னு கேட்குறான். ஏன்டா நீ என்ன கொண்டு சாப்பிட்ருக்கலாம்ல, அது ஏன்டா அந்த எலி கொண்டு சாப்பிட்டேன், அதுக்குன்னு 1 வாரம் இருக்குது, 1 வாரம் எப்படி இருந்ததுன்னு அவனையும் கொண்டு சாப்பிட்றான் அப்படிங்கிறான் எசக்கி. ஒரு மனிதன் எத்தனை நாடுகள் கடந்தான், எத்தனை கடல்கள் கடந்தான், எத்தனை பேரை கொன்றான், எத்தனை மகிழும் கொன்றான், எத்தனை காலம் இருந்தான், எத்தனை பிள்ளைகள் ஈன்றான் என்பவை எல்லாம் அவன் எச்சங்கள். இவையெல்லாம் நான் என்கின்ற ஆணவத்தின் நீளங்கள். அவன் இன்னொரு உயிருக்காக எத்தனை முறை அழுதான் என்பதுதான் அவன் மனிதன் என்பதற்கான மாறாத சாட்சி. சலீம் அழுதான். எல்லாரும் சேர்ந்து சலீமுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. சலீம் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். இந்த இடத்துல கலைவாணன் சலீம்ட்டு ஒன்று சொல்கிறான். இது பார் சலீம், சுண்டலியை கொன்றது பாவம்தான், உன் உணர்ச்சி நியாயம்தான். ஆனாலும் உனக்கு ஒன்று சொல்வேன், இதை உள்ளத்தில் எழுதிக்கொள். எது நியாயம் எது பாவம் என்று தீர்மானிப்பவன் மனிதன் அல்ல, இடமும் காலமும் தான். பாலைவனத்தில் சிக்கிக்கிட்ட மக்கள் ஒட்டகத்தை கொன்று அதோட தொண்டையில் இருக்க தண்ணியை எடுத்து குடிப்பாங்க. அப்படி பார்த்தா அது ஒட்டகவதை பாவம் இல்லை, அது பாலைவனத்தோட தர்மம். பெரும் பஞ்சம் ஏற்படும் போது எறும்பு மழைக்காலத்துக்காக சேமித்து வச்சிருக்கிற உணவு மக்கள் அதோட எறும்பு புத்தை உடைச்சி அதிலிருந்து எடுத்து சாப்பிடுவாங்க. அங்கே நடக்கிற திருட்டு இல்லை, அது பஞ்சகாலத்தோட தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்கிறான். சலீமுக்கு ஆறுதல் சொல்கிறான். தமிழ் ரோஜா பயங்கர டயர்டாகி மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்போ கடலில் ஏதோ பெருசாக தலையை மட்டும் தூக்குது, முடி உள்ளே போகுது, தூக்குது உள்ளே போகுது. என்னடான்னு பார்த்தா ஆமை. சரி ஆமையை பிடிச்சிட்டு வந்துடலாம், ஆமையை கொண்டாந்துடலான்னு சொல்லிட்டு ஆமையை பிடிச்சி மேலே தூக்கி போகிறான் கப்பல் மேலே. ஆமையை கிழிச்சு ஆமையிலேருந்து ஒரு ரத்தத்தை எடுத்து குடிச்சிடலான்னு சொல்லி ரத்தத்தை பிடிச்சி ஆளுக்கு 1 டம்ளர் ரத்தம், எல்லோரும் ஆளுக்கு 1 டம்ளர் வாங்கி குடிச்சிருக்காங்க. எசக்கிட்ட கொண்டு போய் 1 டம்ளர் கொடுக்குறாங்க. எசக்கி இல்லை, நான் எலியை கொன்னதுக்கு நான் செலுத்துகிற அஞ்சலி இனிமேல் நான் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது தான், எனக்கு அந்த ரத்தம் வேண்டாம் அப்படிங்கிறேன். பின்னாடி இருந்து ஒரு குரல், எனக்கு 1 டம்ளர் கிடைக்குமான்னு. திரும்பி பார்த்தா தமிழ் ரோஜா. நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவ அந்த கரண்டி மாற்றி போட்டதுக்கு டென்ஷன் ஆனவ இப்போ எனக்கு அந்த ரத்தத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரத்தத்தை வாங்கி குடிக்கிறாள். குடித்தது மட்டும் இல்லாமல் இந்த ஆமக்கறியை சமைக்க முடியுமான்னு கேட்குறான். எல்லோரும் பச்சையாக சாப்பிடலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சரி இவளுக்காக சமைச்சே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு
போய் சமைக்க போகிறாங்க. தீக்குச்சி வந்து விரயம் பண்ணிடக்கூடாது, தீக்குச்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக பற்ற வைக்கிறாங்க. மொதல் குச்சி பற்றல, 2வது குச்சியும் பற்றல, 3வது குச்சி அதுவும் பற்றல, 4வது குச்சி ஒரு வழியாக பற்றிடுது. பற்றினோடனே சமைச்சு சாப்பிட்றாங்க. கரையில் பார்த்தா மீனவர் சங்கம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட மீனவர்களில் ஒரு 4 பேர் காணா, கடலுக்கு முன்னாடி இன்னும் திரும்பி வரல, இந்த அரசு வந்து அதுக்கு எந்த முடிவு எடுக்க மாட்டேங்குதுன்னு ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தூரத்தில் ஒரு கப்பலும் ஏதோ போகிற மாதிரி தெரியுது. ஒரு தீப்பந்தத்தை காட்டி கூப்பிட்டா வந்துடுவாங்க அப்படிங்கிறனால ஒரு தீப்பந்தத்தை பற்ற போகிறாங்க. பத்தொம்போது இன்னும் 2 குச்சி தான் இருக்குது, பார்த்து பத்திரமா பற்றணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. கலைவாணன் சொல்கிறான், ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம், பற்ற வச்சுட்டு அதுலேருந்து நம்ம தீப்பந்தத்தை பற்றிக்கலாம். ஏன்னா இந்த 2 குச்சி தீப்பந்தத்தை பற்றமாக பற்றாமல் போயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற போகிறாங்க. 2 குச்சியும் உரசுறாங்க, 2 குச்சியும் வீணாயிருது, பந்தத்தை பற்ற முடியல. அந்த போட்டும் அவங்கள கடந்து போயிடுது. அவங்க தூரத்தில் பார்த்த அந்த போட்டும் அவங்கள கடந்து போயிடுது. பரதன் ரொம்ப டயர்டாகி மயக்கம் போட்டு கீழே வந்துடுறான். எல்லாரும் அவனை வந்து கூடி நின்று அவனை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா எசைக்கு காதில் ஒரே ஒரு தீக்குச்சி மட்டும் காதில் சொல்லி வச்சுருந்துருக்கான். அதை பார்த்துட்டு அந்த தீக்குச்சி எடுத்து பற்றலாம்னு சொல்லிட்டு அதை நீட்டாக வெயில காய வச்சு அதை அடுப்பில் பற்றி அடுப்புலேருந்து ஒரு தீப்பந்தத்தில் பற்றிட்டாங்க. நைட்டு வந்து ஆளுக்கு கொஞ்சம் நேரம் தீப்பந்தத்தை பிடிக்கலான்னு போய் நிற்கிறாங்க. பாண்டி கொஞ்சம் நேரம் பிடிக்கிறான், சலீம் கொஞ்சம் நேரம் தீப்பந்தத்தை பிடிக்கலான்னு பிடிக்கிறான். பிடிக்கும்போது மழை வருது. அங்கே மழை வந்தோடனே சலீம் எல்லாத்தையும் எழுப்புறான். எழுப்பினோடனே அங்கே இருக்க எல்லா பாத்திரத்தையும் கொண்டாந்து வச்சு அங்கே இருக்க படுதாவெல்லாம் விரித்து இருக்க எல்லா பாத்திரத்துலேயும் தண்ணியை நப்பிடுறாங்க. கொஞ்சம் நாளைக்கு மழை தண்ணி இருக்குது, குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற எண்ணத்துக்கு வர்றாங்க. திரும்பி பார்த்தா சலீம் அவசரத்தில் வச்சுட்டு வந்து அந்த தீப்பந்தம் அணைஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில் விடியுது. கலைவாணன் யோசிக்கிறான், ஒரு லெட்டரை எழுதி கடலில் எங்கேயாவது போட்டு விடலாம், அதை பார்த்துட்டு யாராவது வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணுவாங்களே அப்படிங்கிறான். லெட்டர் எழுதலாம், இந்த மாதிரி நாங்கள் வந்து கடலுக்கு வந்திருக்கோம், காப்பாற்றுறதுக்கு ஆள்கள் வேணும், போட்டிங் நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதலாம். அப்போ எசைக்கு வந்துட்டு கேட்குறான், எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டுமா இதில் அப்படின்னு கேட்க. பரதன், ஏன் உனக்கு மட்டும் தான் சொந்தம் இருக்கா, எனக்கெலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ அங்கே வந்து எல்லாத்துக்கும் ஒரு லெட்டர் எழுதப்படுது. அந்த லெட்டர் ரொம்ப ஆழமான லெட்டர். அந்த லெட்டர் அப்படியே படிக்கிறேன். இசக்கியின் உணர்ச்சி கலைவாணன் வார்த்தைகளில் கடிதமானது. அன்புள்ள அம்மா மேரி செல்லத்தை அவர்களுக்கு உன் மகன் கடலுக்குள்ளிருந்து எழுதும் கடிதம் இது. நடுக்கடலில் படகு பழுதாகி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். உன் வயதான முகத்தை எண்ணி எண்ணி யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறேன். விற்பனைக்கு கூறு கட்டி வைத்த மீன்களில் ஒட்டும் ஈக்களை ஓட்டி ஓட்டி ஓய்ந்து போன அந்த கைகளுக்கு மீண்டும் முத்தமிடும் வாய்ப்பை கர்த்தர் எனக்கு அருள்வரா. ஒருவேளை நான் செத்துவிட்டால் தாயே, மீனவர்கள் சங்கம் வழங்கும் என் மிச்ச சேமிப்பில் நம் கூரை வீட்டுக்கு ஓடு மாற்றிக்கொள். இப்படிக்கு எசக்கி. கண்ணீரை துடைத்து கொண்டான் கலைவாணன். தன் கண்ணீரை மறைத்து கொண்டான். இப்பொழுது பாண்டியின் கடிதம் எழுதப்பட்டது. என் அன்பு மனைவி வரலட்சுமி, நீயும் குழந்தைகளும் சௌகியமா? என்னை பற்றி கேட்கிறாயா? இந்த கடிதம் எழுதப்படும் இந்த நிமிடம் வரை நான் உயிரோடு இருக்கிறேன். கரை மீது எங்களுக்கு ஆசை, எங்கள் மீது கடலுக்கு ஆசை. எப்படியும் மீள்வோம் என்ற நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம். எனக்காக அழ வேண்டாம். ஒருவேளை நான் இறந்து விட்டால் வளரும் பிள்ளைகள் வளரும் வரை அவர்கள் நான் செத்த செய்தியை சொல்லாதே. கடைசியில் ஒரே ஒரு உண்மையை மட்டும் உனக்கு சொல்லிவிட்டு போகிறேன். என்னை மன்னிப்பாயா? எனக்கு வரும் நஷ்ட ஈட்டுத் தொகையில் ஒரு பகுதியை நம் வீட்டில் வாழாவட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே உன் தங்கை கலா, அவளுக்கும் பிரித்து கொடு. அவ்வளவுதான் சொல்வேன். நான் சாவதற்காக அஞ்சவில்லை. நான் செத்தால் ஒரே வீடு 2 விதைகள் தாங்குமா என்று தான் வந்துகிறேன். என்னை மன்னிப்பாயா வரலட்சுமி, மன்னிப்பாயா? இப்படிக்கு பாண்டி. எல்லோரும் ஒருவரை பார்த்து கொண்டார்கள். இப்பொழுது பரதனின் உணர்ச்சிகள் தமிழாயின. அன்புள்ள மீனா, என் ஆசை மகளே, நீ பிறந்தது முதல் உன்னை 10 நாட்கள் மேல் பார்க்காமல் இருந்தது இப்போதுதான். ஒருவேளை இனிமேல் பார்க்கவே மாட்டேனா என்று பயமாக இருக்கிறது. உன் பிரசவத்திலே உன் தாயை பறிகொடுத்த நான் அப்போதே செத்திருப்பேன். ஆனால் உன் பிஞ்சு கைகள் உத்தரவுக்குத்தான் நான் பிழைத்து கிடந்தேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கிறது தாயே. அந்த தகரப்பொட்டி நாப்தாலின் உருண்டைகளுக்கு மேல் மடித்து வைக்கப்பட்டிருக்கும் உன் தாயின் பழைய அழகு பட்டுப்புடவை நீ வளர்ந்த பிறகு உனக்கு கட்டி அழகு பார்த்து உன்னில் உன் தாயை பார்க்க ஆசைப்படுகிறேன். என் நியாயமான ஆசை அநியாயமான கனவாய் அழிந்து விடுமோ? உன் தாயின் பிறவை நான் தாங்காது போலவே என் பிரிவை அவளும் தாங்கவில்லை போலும். கண்ணுக்கு தெரியாத கை நீட்டி என்னை அழைத்து கொண்டிருக்கிறாள். கரை வந்தால் உன்னோடு வாழ்வேன், என்னை கடல் கொண்டால் உன் தாயோடு சேர்வேன். படி மகளே படி, நம் இனத்தை பரம்பரை துயரத்திலிருந்து மீட்கப்படி. ஒரு விதையை பூமி பாதுகாப்பது போல உன்னை உன் தாத்தா பாதுகாப்பார் என்று நம்புகிறேன். ஜென்மங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை மகளே, இருந்தால் எவ்வளவு வசதியாக இருக்கும். இப்படிக்கு உன் அன்புள்ள அப்பா பரதன். கடைசி வரிசையை சொல்ல முடியாமல் விசும்பி விசும்பி அழுத பரதனை கட்டி கொண்டு ஆறுதல் சொல்ல வந்த பாண்டியும் ஓவென்று அழுதுவிட்டான். சலீம், இப்பொழுது உன்முறை. என்ன எழுத விரும்புகிறாய்? யாருக்கு எழுத விரும்புகிறாய்?
அவன் விரக்தியாய் சிரித்தான். காற்று யாருக்கு கடிதம் எழுதப் போகிறது? நான் அனாதை. எனக்கு இருந்த ஒரே ஒரு உறவி என் மனைவி. அவளும் ஓடிப்போய் விட்டாள். இப்பொழுது நான் யாருக்கு எழுத வேண்டும் என்றால் ஒரே ஒருத்தருக்கு தான். தேநீர் கடை சுப்புமாவுக்குத்தான் எழுத முடியும். எல்லோரும் நிமிர்ந்து பார்த்தார்கள். சொல்கிறேன், எழுதுங்கள். சலீமுக்காக கலைவாணன் பேனா ஒரு காதல் கடிதத்தை முத்தமிட குனிந்தது. அன்புள்ள சுப்பம்மா, சௌக்கியமா? சாவுக்கு பக்கத்தில் நானும் சௌகியமாக இருக்கிறேன். ஒரே ஒரு நம்பிக்கை, உன் நினைவுதான். ஊருக்கு தெரியாத நம் சிநேகம்தான் என்னை உயிர் வாழச் சொன்னது. ஆனால் நான் காதலிப்பது கடலுக்கு பொறுக்கவில்லை போலிருக்கிறது. ஒரு கோப்பை தேநீரை உன்னை பார்த்து கொண்டு 1 மணி நேரம் குடிக்கும் சுகம் இனி வாய்க்குமா? உன் கணவனைப் போலவே உன் காலும் அகால மரணம் அடைய வேண்டியதானா? இந்த அலை கடலுக்கு மத்தியில் நான் அழிய நேரும்போது என் சக்தியெல்லாம் திரட்டி உன் பெயரை மட்டுமே உச்சரிக்க பயன்படுத்துவேன். உன் பெயரை அலைகள் கற்றுக்கொள்ளும். கரையில் நின்று கேட்டுப்பார். ஓடி வந்து மோதும் போது ஒவ்வொரு அலையும் சலீம் சார்பாக உன் பெயர் சொல்லும். எனக்காக துக்கத்தை ஒரு வாரத்துக்கு மேல் நீடிக்காது. காதல் என்பது உனக்கும் புதிதில்லை, எனக்கும் புதிதல்ல. என் ஞாபகம் எங்காவது ஒரு மூலையில் முடித்து வைத்துவிட்டு நீ இன்னொரு வாழ்க்கையை தொடங்கு. இப்படிக்கு உன் சலீம். சலீம் அழுக கூட தெரியாத அப்பாவியே, உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? அவன் உள்ளங்கையில் உறவோடு பற்றி தாடியை முளைத்து கன்னம் தடவினார்கள் மீனவர்கள். இப்படி ஒரு கடிதத்தை எல்லாரும் எழுதி ஒரு பொட்டியில் போட்டு அதை கடலை விசாடுறாங்க. வீசுறதுக்கு முன்னாடி கல்யாணம் கேட்குறான், இது தனியாக மட்டும் கொடுத்தா யாரு கொண்டு போய் இதை கொடுக்க போகிறான்? இதில் கொஞ்சம் காசு வச்சு கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. அங்கே ஒரு ரொம்ப கம்மியான மட்டும் 100-150 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. தமிழ் ரோஜோட கையில் ஒரு மோதிரம் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த மோதிரத்தை கழட்டி கொடு தமிழ் ரோஜான்னு கலைவாணன் கேட்குறான். இல்லை, அது நீங்கள் என்னோட பிறந்த நாளுக்காக கொடுத்த கிஃப்ட்டு, இதை நான் கழட்டி தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, நீ கொடுத்தே ஆகணும்னு கலைவாணன் அதை பிடுங்கி அந்த பொட்டியில் போட்டு கடல் தூக்கி விசிடுறாங்க. கரையில் அதுக்குள்ளே ஆர்ப்பாட்டங்கள் அதிகமாகிடுது. எங்கள் மீனவர்கள் நீங்கள் கண்டுபிடிக்க எந்த முடிவும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரோட வண்டியை குறுக்காட்டி போராட்டம் பண்ணுறாங்க மக்கள். அமைச்சரும் போய் போலீஸை அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான ஏற்பாடு சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் அவங்க எழுதி போட்ட அந்த கடிதம் கடித டப்பா வேற ஒரு மீனவர்கள் கையில் மாட்டுது. 2 பேர் இருக்காங்க. அதில் அது ஒரு தாத்தா இருக்கிட்ட என்ன சொல்கிறாரு, அதாவது வெடிகுண்டாக்கு இருக்க போதுரா, அதை ஏன்டா எடுக்கிறேன். அதில் ஒரு இளைஞன் இருக்கான், இல்லை அது என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஒரு லெட்டர் இருக்குது. அவங்க 2 பேர்த்துக்கே பாவம் படிக்க தெரில. அதனால் அந்த லெட்டரை அப்படியே கடல்லே தூக்கி வச்சுட்டு அதில் இருந்த மோதிரத்தையும் காசையும் மட்டும் எடுத்துக்கிறாங்க. கடலுக்குள்ளே போன மீனவர்கள் இன்னும் கரைக்கு வரல அப்படின்னு தெரிஞ்சு மீனவர்கள் பண்ண போராட்டத்தினால அரசுக்கு ப்ரெஷர் ஆகுது. கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அவங்கள கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. தோராயமாக இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஏர்ஃபோர்ஸை சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏர்ஃபோர்ஸ் என்ன சொல்லுது, நாங்கள் போக முடியாதுக்கு 2 காரணம் இருக்குது. இன்னும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு சரியாக தெரியலன்னு சொல்கிறீங்க. இன்னொன்று, காற்றழுத்த தாழ்வுநிலை கடலில் உருவாயிருச்சு, அதனால் நாங்கள் போகிறது சிரமம் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரேடாரில் வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு வழியாக அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சாச்சு. இப்போ போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸ்ட்டை நீங்கள் போய் கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்ட்டு. ஏர்ஃபோர்ஸும் போகுது. அங்கே போனால் அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கேருந்து ஒரு நூல் எண்ணி கீழே போடுறாங்க. யார் ஏறுறது ஃபஸ்ட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் யார் ஃபஸ்ட்டு ஏறதுனாலே யோசிச்சுட்டு இருக்கோம்னா, யார் பக்கத்தில் எண் பத்துறீங்களோ அவங்களே ஏறுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த வழியாக பரதன் மேலே ஏறான். ஏறினவன் கிட்டத்தட்ட ஹெலிகாப்டர் பக்கத்தில் போயிட்டான். அடித்த காற்றுலையும் ஹெலிகாப்டர் ஆடிட்டு இருந்ததுலையும் அவனால் ஹெலிகாப்டருக்குள்ளே ஏற முடியல. கிட்டத்தட்ட ஏற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். அவனை மறுபடியும் தண்ணிக்குள்ளேருந்து எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றி மேலே தூக்கி வச்சுருக்காங்க. ஹெலிகாப்டரில் யாரும் ஏற முடியாதுன்னு தெரிஞ்சோடனே ஹெலிகாப்டர்லேருந்து எல்லாத்துக்கும் கீழே உணவு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிஸ்கட்டு, அது இது, சரக்கு. உடம்பு ரொம்ப கூலாக இருக்கும், இந்த கண்டிஷனுக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கணும்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு அங்கேருந்து நான் கப்பல் அனுப்புகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஹெலிகாப்டர் கிளம்பிடுச்சு. அவங்க எல்லாம் சாப்பிட்டு பயங்கரமான மயக்கத்தில் இருக்காங்க. 2 பேர் குடிபோதையில் வேறு இருக்காங்க. காற்றழுத்த தாழ்வுனால ஏற்பட்ட அலை கப்பலை மோதுது. கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக பிளவு வருது. அதுக்குள்ளே தண்ணி ஏடாகிட்டே போகுது. இந்த தண்ணி அவ்வளோதான், கப்பலை முழுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச கலைவாணன் அவன் மட்டும்தான் நினைவோடு இருக்கான். அவ்வளோதான், நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவை எதிர்கொள்வதற்கு துணியறான். அந்த சமயம் பார்த்து ஏதோ ஒன்று அவங்க கப்பலை மேலே தூக்குது. பார்த்தா ஒரு பெரிய ஷிப் அவங்களோட படகை தூக்கி கப்பலில் வச்சு அவங்கள காப்பாற்றிடுறாங்க. கரைக்கு வந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்க, பொழியும் மழை பொழிந்து கொண்டே இருந்தது. நனையும் மனிதர்கள் நனைந்து கொண்டே இருந்தார்கள். உறவினர்கள் உயிர் துடிக்க, மீனவர்கள் காத்திருக்க, காவல்துறை கடலோர கடற்படையும் வெற்றி புன்னகை பூத்திருக்க, தண்ணீர் தேசத்து கைதிகள் தரையிறங்கினார்கள். வெற்றி கொண்ட கூட்டம் அவர்களை நோக்கி ஓடி வந்தது. மயக்கம் தெளிந்து இறங்கிய மீனவர்கள் 4 ஓடி வந்த கூட்டத்தை நோக்கி ஓடி வரவில்லை. தடதடவென தரையில் விழுந்தார்கள். மண்ணில் உருண்டார்கள், புரண்டார்கள், அழுதார்கள். என் தாயே, என் மண்ணே, என் மாதாவே என்று வெறிகொண்டு பூமியை முத்தமிட்டார்கள். பாண்டி ஒரு பிடி மண்ணை அள்ளி வாயில் போட்டு கரகரவென்று மென்று தின்றான்.
கீழே விழுந்து புரண்டவர்கள் ஓடி வந்து கீழே விழுந்து பிறண்டவர்களை ஓடி வந்து உறவினர்கள் தூக்கினார்கள். மருத்துவமனை வாசலில் கலைவாணனை சூழ்ந்து கொண்டு பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், நீங்கள் மீட்கப்பட்டதற்கு யாருக்கு நன்றி சொல்வீர்கள்? அரசாங்கத்திற்கா, ஆண்டவனுக்கா? நம்பிக்கைக்கு. அந்த ஒற்றை சொல் மந்திரத்தை உச்சரித்துவிட்டு கலைவாணன் தன் காதலின் நெற்றியை தொட்டான். வெப்பம் தணிந்திருந்தது. தமிழுக்கு சாவே இல்லை. அவ்வளோதான். இதோட இந்த புக்கு முடியுது. நான் வீடியோ நல்லா இருந்துச்சு, நரேஷன் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு போடுங்க. லைக்கு போட்டால் மறுபடியும் வேறு ஏதாவது புக்கு இது ரிவ்யூ பண்ணலாமா இல்லை நரேட் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். சரி, ஓகே, முடிச்சுக்கலாம்.